வேத பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். வேதம் அரிய வேதம் என் தேவன் தந்தது. வேதம் அரிய வேதம் என் தேவன் தந்தது. உன்னை மாற்றும் புதிதாக்கும் உயர் நோக்கம் கொண்டது. வேதம் அரிய வேதம் என் தேவன் தந்தது. நேயர்களே, தேவனுடைய ஊழியத்தில் ஈடுபட தேவனுடைய அழைப்பு அவசியமாயிருக்கிறது. தேவன்தான் என்னை அழைக்கிறார் என்பதை நான் எவ்வாறு அறிந்து கொள்வது என்று இன்று அநேகர் கேட்கிறார்கள். இதே கேள்வியை கேட்ட நியாயாதிபதி கிதியோன். இந்த கேள்விக்கான பதிலை அவர் எவ்வாறு பெற்றுக்கொண்டார் என்பதை இன்றைய நிகழ்ச்சியின் மூலமாக கேட்க இருக்கிறோம். நியாயாதிபதிகளின் வரிசையில் கிதியோன் விசேஷித்தவராக காணப்படுகிறார். கிதியோனை குறித்து நியாயாதிபதிகள் 6, 7, 8 அதிகாரங்களில் வாசிக்கிறோம். நான் எல்லாரிலும் சிறியவன் என்று கிதியோன் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். தெபோராலும் பாராக்கும் இஸ்ரவேல் ஜனங்களை கானானியரிடமிருந்து விடுவித்த போது இஸ்ரவேலர்கள் தேவனிடம் திரும்பி அவரை சேவித்தார்கள். தங்கள் வாழ்க்கையில் தேவனுக்கு முதலிடம் கொடுத்தனர். தேசம் அமைதலாயிருந்தது. மீண்டும் இஸ்ரவேலர்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருடம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். இந்த நாட்களில் கிதியோனும் வாழ்ந்து வந்தார். மீதியானியர்கள் இஸ்ரவேலரை மிகவும் ஒடுக்கினார்கள். அந்த ஒடுக்குதலில் இஸ்ரவேலர் அநேகர் கொல்லப்பட்டதுமன்றி மீதியானியர்கள் அவர்கள் வயல் நிலங்களுக்கு சென்று அவைகளின் விளைச்சல்களை அழித்து போட்டார்கள். இவ்விதமாக மீதியானியர்கள் இஸ்ரவேலர்களை மேற்கொண்டார்கள். வயல் நிலங்கள் அழித்து போடப்பட்டதால் நாட்டில் வறுமை அதிகரித்தது. இஸ்ரவேலர்கள் கொடிய தரித்திரத்தில் அவதிப்பட்டார்கள். மீதியானியர்களின் 7 வருட ஒடுக்குதலுக்கு பின்பு இஸ்ரவேலர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அப்பொழுது அவர்களுக்கு இரட்சகனாகவும் விடுவிக்கிறவனாகவும் செயல்பட போகிற ஒரு மனிதனை தேவன் அழைத்தார். அவர்தான் கிதியோன். இதை நாம் நியாயாதிபதிகள் 6 அதிகாரம் 11 முதல் 13 வரை உள்ள வசனங்களில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியசிரியனாகிய யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியர் கைக்கு தப்புவிக்கிறதுக்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடே இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்புக் கொடுத்தாரே என்றான். இது இஸ்ரவேல் சரித்திரத்தை நினைவுபடுத்துகிறது. செங்கடலை அற்புதமாக கடந்து அநேக வருடங்கள் சென்றுவிட்டது. ஆகவே தான் கிதியோன், எங்கள் தேவன் பெரிய பெரிய அற்புதங்களை எல்லாம் செய்தார் என்று எங்கள் முன்னோர் கூறுகிறார்கள். ஆனால் அந்த அற்புதங்கள் இன்று நிகழவில்லையே. நாங்கள் கடந்த காலத்தை குறித்தே கேள்விப்படுகிறோம். நிகழ்கால அற்புதங்களை காணவில்லையே என்று அங்கலாய்க்கிறார். தேவன் அதற்கு பதிலாக, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா என்றார். இன்று அநேகர் ஊழியக்காரர்களாக தூர இடங்களுக்கு சென்று பணிபுரிவதை பார்க்கிறோம். அவர்கள் கிராமங்களில் எந்த வசதியுமற்ற இடங்களில் 25 வருடங்களுக்கு மேலாக ஊழியம் செய்கின்றனர். அவர்கள் இருக்கும் இடங்களில் நம்மால் 3 மணி நேரம் கூட இருக்க முடியாது. ஆனால் அவர்கள் 25 வருடங்களாக பணிபுரிகிறார்கள் என்றால் அவர்களுக்கு இருக்கும் ஒரே நம்பிக்கை தேவன் அவர்களோடு இருக்கிறார் என்பதாகும். இதைத்தான் தேவன் கிதியோனை அழைத்த போது, நான் உன்னை அனுப்பவில்லையா என்று கேட்கிறார். தேவன் கிதியோனை அழைத்து, உன்னை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை மீதியானியருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிக்கப் போகிறேன் என்று சொன்னபோது, கிதியோன், இஸ்ரவேலர்களை விடுவிக்க நான் யார்? இஸ்ரவேல் கோத்திரங்களிலே என் குடும்பம் மிகவும் சிறியது. என் குடும்பத்தில் நான் எல்லாரிலும் சிறியவன்.
பின்னை என்னை ஏன் அழைக்கிறீர் என்று கேட்டான். இந்த கருத்து நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் மீண்டும் மீண்டும் வருவதை நாம் கவனிக்க முடியும். தேவன் எப்போதும் சிறியவர்களையே தேடுகிறார். ஏனெனில் தேவன் மோசேக்கு கற்றுக் கொடுத்த 4 ஆன்மீக ரகசியங்களை கற்றுக்கொள்ள இவர்களே விருப்பமாக உள்ளனர். தேவன் பராக்கிரமசாலிகளையும் திறமை படைத்தவர்களையும் தேடுவதில்லை. அவர்கள் தங்கள் சுய புத்தியின் மேல் சார்ந்து தேவனுடைய சித்தத்தை அபத்தமாக்கும் வழிகள் உண்டு. தேவன் சிறியவர்களை தேர்ந்தெடுக்கும் போது அவர்கள் தேவன் கற்றுக் கொடுப்பதை கற்றுக்கொள்ள விருப்பப்படுவார்கள். அந்த விதமானவர்களை தான் தேவன் அழைப்பதை நியாயாதிபதிகள் புத்தகத்தில் பார்க்கிறோம். தேவன் கிதியோனை அழைத்தபோது மீதியானியர்கள் 1,00,000 பேராய் இருந்தார்கள். அவர்கள் வெட்டுக்கிளிகளைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் அதிகமான பேர்களாய் இருந்தனர். தேவன் கிதியோனுக்கு விசுவாசத்தை ஊட்டினார். கிதியோனுக்கு விசுவாசத்தை ஊட்ட தேவன் 2 காரியங்களை செய்ய வேண்டியதாயிருந்தது. மற்ற நியாயாதிபதிகளை அழைக்கும்போது காண முடியாத விவரங்களை கிதியோனின் அழைப்பில் காண முடிகிறது. நியாயாதிபதிகள் அனைவரும் இதே அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு விசுவாசத்தை கொடுக்க தேவன் 2 காரியங்களை செய்ய விரும்புகிறார். முதலாவது, அவனை சோதிப்பதன் மூலம் விசுவாசத்தை நிரூபிக்கிறார். இரண்டாவது, தேவன் தம்மை அந்த மனிதனுக்கு நிரூபிக்கிறார். இல்லையெனில் அவன் விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிறார். தேவன் ஒருவனை ஒரு பெரிய ஊழியத்தை செய்ய அழைக்கும்போது எவ்வாறு அவனுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிறார் என்பதை இங்கே காண்கிறோம். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும் என்று 37ஆம் சங்கீதம் 23ஆம் வசனம் கூறுகிறது. தேவன் நம் விசுவாசத்தை பலப்படுத்த, நம் கோரிக்கைகளை அங்கீகரித்து உறுதிப்படுத்தி உற்சாகப்படுத்துகிறார். தேவன் கிதியோனின் நடைகளை பல முறை உறுதிப்படுத்தினார். முதலாவது, அவன் தேவனுக்கு காணிக்கையை கொண்டு வந்து கற்பாறையில் வைத்தான். அற்புதமாக அக்கினி கற்பாறையிலிருந்து எழும்பி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் பட்சித்தது. இந்த அற்புத நிகழ்ச்சி கிதியோனின் விசுவாசத்தை உறுதிப்படுத்தி அவனை உற்சாகப்படுத்தியது. பின்பு கிதியோன் 2 முறை தோலினால் தேவனை பரிசோதித்தார். இதை நாம் எவ்வாறு புரிந்து கொள்கிறோம்? தேவன் இஸ்ரவேலரை மீதியானியரிடமிருந்து ரட்சிக்க கிதியோனை அழைத்தார். தன்னை அழைப்பவர் தேவன்தான் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள கிதியோன் ஆசைப்பட்டார். ஆகவே அவர் தேவனிடம், தேவனே, நீர்தான் என்னோடு பேசுகிறீர் என்பதை நான் அறிந்து கொள்ளவும் என் நம்பிக்கையை திடப்படுத்தவும் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் என்று கேட்கிறார். இன்று இரவு நான் படுக்கைக்கு போகும் முன்னே ஒரு ஆட்டுத்தோலை களத்தின் மீது விரித்து வைப்பேன். நாளை காலை நான் எழுந்திருக்கும் போது பூமி முழுவதும் காய்ந்திருக்க வேண்டும். ஆனால் இந்த தோல் மட்டும் நனைந்திருக்க வேண்டும் என்றார். அவர் கேட்டுக்கொண்டதின்படியே மறுநாள் காலை அவர் எழுந்திருக்கும் போது பூமி காய்ந்திருந்தது, தோல் நனைந்திருந்ததை கண்டார். அதிலிருந்த பனி நீரை ஒரு கிண்ணம் நிறைய பிழிந்தெடுத்தார். பின்பு கிதியோன், தேவனே, என் மீது கோபம் கொள்ளாதிருப்பீராக. மீண்டும் ஒரு முறை இதே தோலினால் நான் உம்மை பரிசோதிக்க விரும்புகிறேன். இன்று இரவு நான் மீண்டும் இதே தோலை களத்திலே விரிப்பேன். பூமி எங்கும் பனி பெய்திருக்கவும் தோல் மாத்திரம் காய்ந்திருக்கவும் செய்யும் என்று கேட்டுக்கொண்டார். என்ன அதிசயம்! மறுநாள் காலை பூமி எங்கும் பனி பெய்திருக்க தோல் காய்ந்திருந்தது. இவ்வாறு கிதியோன் தேவனை சோதிப்பதை நாம் எவ்வாறு புரிந்து கொள்கிறோம்? இங்கு தேவன் கிதியோனின் விசுவாசத்தை பலப்படுத்துகிறார். கிதியோன் தன்னை அழைப்பவர் தேவன்தான் என்று அறிந்து கொள்ள முற்படும் போது, ஒருவேளை அவர் தேவனை சோதித்தாலும் தேவன் கிதியோனின் விசுவாசத்தை அதிகரிக்க அந்த சோதனைகளை ஏற்றுக்கொண்டு அவருடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தினார். 3வது முறையாக தேவன் கிதியோனின் விசுவாசத்தை உறுதிப்படுத்தினார். கிதியோனே, உன் விசுவாசத்தை உறுதிப்படுத்த விரும்புகிறேன். ஆகவே இன்று இரவு எழுந்து மீதியானியரின் பாளையத்துக்கு போ. அங்கு நடைபெறும் ஒரு நிகழ்ச்சியின் மூலம் உன் விசுவாசத்தை அதிகரிக்க செய்வேன் என்று கூறினார். மீதியானியர் இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் பாளையம் இறங்கியிருந்தனர். இரவில் கிதியோன் தன் வேலைக்காரனாகிய பூராவை கூட்டிக் கொண்டு ஜாமம் காக்கிறவர்களின் இடம் மட்டும் வந்தார். அங்கே ஒருவன் சொப்பனம் கண்டு விழித்து அடுத்தவரிடம் தன் சொப்பனத்தை கூறிக்கொண்டிருந்தான். அதாவது, இதோ ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானியரின் பாளையத்திற்கு உருண்டு வந்தது.
அது கூடாரம் மட்டும் வந்தபோது அதை விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது. கூடாரம் விழுந்து கிடந்தது என்றார். அவனுடைய உடன்காவலர் அவனிடத்தில், இந்த சொப்பனத்தின் அர்த்தம் எனக்கு நன்கு தெரியும். அதுதான் கிதியோனின் சேனை. அந்த பலம் வாய்ந்த இஸ்ரவேல் சேனை மலை உச்சியில் உள்ளது. உனது சொப்பனத்தின் அர்த்தம் என்னவென்றால், இஸ்ரவேல் சேனை புறப்பட்டு வந்து மீதியானியரின் இரகசிய எல்லைகள் எல்லாவற்றையும் அழித்து போடும் என்று சொன்னார். கிதியோன் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தான் இருந்த இருட்டு பகுதியில் தலை வணங்கி தேவனை பணிந்து கொண்டார். தேவனே, எனது விசுவாசத்தை உறுதிப்படுத்தினீரே, நன்றி என்று சொன்னார். அந்த அனுபவத்திற்கு பின் தன் சேனையிடம் சென்று, தேவன் மீதியானியரை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொன்னான். உண்மையாகவே தேவன் இப்போது கிதியோனின் விசுவாசத்தை உறுதிப்பட செய்தார். பிரியமானவர்களே, தேவன் தம்முடைய ஊழியத்திற்கென்று ஒருவனை அழைக்கும் போது அவனுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்த வேண்டியதிருக்கிறது. குறிப்பாக தேவ ஜனங்கள் உபத்திரப்படும் போது அவர்கள் விசுவாசம், அதாவது தேவ நம்பிக்கையற்றவர்களாக காணப்படுகிறார்கள். எங்கள் தேவன் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன் என்று கேட்கிறார்கள். தேவன் எப்போதும் தம் மக்கள் மேல் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். அவர்கள் அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர்களில் ஒருவரை தெரிந்தெடுத்து அவர்களை விடுவிக்கிறார். இதைத்தான் கிதியோனின் காலத்திலும் பார்க்கிறோம். கிதியோன், நான் அனைவரிலும் சிறியவன் என்று தன் இயலாமையை கூறும்போது, தேவன், நான் அல்லவா உன்னை அனுப்புகிறேன், உனக்கு இருக்கும் இந்த பலத்தோட போ என்று அனுப்பினார். மேலும் கிதியோன் தன்னிடம் பேசுபவர் தேவன்தான் என்று அறிந்து கொள்ள தேவனிடம் சில அடையாளங்களை கேட்கிறார். தேவனும் சில அடையாளங்கள் மூலம் அவருடைய தேவ நம்பிக்கையை, விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிறார். இதைத்தான் இன்றைய நிகழ்ச்சியில் கற்றுக்கொண்டோம். இன்றும் உபத்திரவத்தின் மத்தியில் வாழும் மக்கள் தேவனை நோக்கி கூப்பிடுவார்களேயானால் அவர்களை அந்த உபத்திரவங்களிலிருந்து விடுவிக்க தேவன் தங்களோடு இருக்கிறார் என்பதை நிரூபிக்கும் சில அடையாளங்களை காட்ட தேவன் வல்லவராயிருக்கிறார். மீதியானியர்கள் இஸ்ரவேலரை ஆண்டு கொண்டிருந்த நாட்களில் கிதியோன் நமக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறார். தேவன் இஸ்ரவேலரை மீதியானியரின் கையிலிருந்து விடுவிக்க கிதியோனை தெரிந்து கொண்டார். தேவன் கிதியோனை விடுதலை பலியில் உபயோகிக்கும் முன்பாக தேவன் தம் வல்லமையை நிரூபித்து காட்டினார் என்று கடந்த நிகழ்ச்சியில் சிந்தித்தோம். மேலும் கிதியோன் தேவன் மேல் வைத்துள்ள நம்பிக்கையையும் வெளிப்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்பினார். ஆகவே இன்று கிதியோன் தேவன் மேல் தான் வைத்துள்ள நம்பிக்கையை எவ்வாறு வெளிப்படுத்தினார் என்பதை சிந்திப்போம். கிதியோனின் தகப்பன் தேவ பக்தி அற்றவன். அவன் தன்னுடைய தோட்டத்தில் பாகாலுக்கென்று ஒரு பலிபீடம் கட்டியிருந்தான். தேவன் கிதியோனின் நம்பிக்கை வெளிப்படுத்த அவனை செய்ய சொன்ன முதல் காரியம் என்னவென்றால், நீ உன் தகப்பன் உழவுக்கென்று வைத்திருக்கும் காலையில் ஒன்றை எடுத்துக்கொண்டு தோட்டத்திற்கு போ. அங்கே பாகாலின் பலிபீடத்தையும் அதன் மேல் உள்ளவைகளையும் தகர்த்து போட்டு தோப்பு மரங்களை வெட்டி போட்டு அதன் கட்டைகளால் தீ மூட்டி அந்த காளையை சர்வாங்க தகனமாய் பலியிட கடவாய் என்று கூறினார். இது ஓர் அறைகூவல் அல்லவா? சிலர் நாம் எல்லா காரியங்களிலும் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று கூறுகின்றனர். வேதாகமம், பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று கூறுகிறது. ஆனால் நாம் பெரியவர்களாகும் போது பெற்றோரை கனம் பண்ண வேண்டும். இயேசு கிறிஸ்து நற்செய்தி ஆகமங்களில், என்னை காட்டிலும் என் தகப்பனை அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்று கூறுகிறார். அதன் பொருள் என்ன? நம் தாய் தகப்பனை விட முதலிடத்தை தேவனுக்கே கொடுக்க வேண்டும். கிதியோனின் செயல் இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. தெய்வீகத்தை மாசுபடுத்தும் தன் தகப்பனின் பலிபீடத்தை அழித்து போடு என்ற கட்டளை கிதியோனுக்கு கொடுக்கப்பட்டது. இது கிதியோன் தேவன் மேல் வைத்திருந்த நம்பிக்கையை சோதிக்கும் செயலாகும். கிதியோன் தேவன் சொன்னபடியே தன் தகப்பனின் பலிபீடங்களை தகர்த்து போட்டார். அவர் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார். மறுநாள் காலை அப்பட்டணத்து மனிதர் சம்பவித்ததை அறிந்து, இதை செய்தது யார் என்றார்கள். கிதியோன் தான் இதை செய்தார் என்று தெரிய வந்தபோது அவன் கொல்லப்பட வேண்டும் என்றார்கள். இங்கே நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், அவனுடைய தகப்பனே அவரை தப்புவிக்க முன் வருகிறார். அவர் கிதியோனுக்காக வாதாடி அவரை மக்களிடமிருந்து காப்பாற்றினார்.
கிதியோனின் தெய்வ நம்பிக்கை நிரூபிக்கப்பட்ட மற்றொரு சம்பவம், தேவன் அவரோடு இருந்த யுத்த மனிதரை குறைக்கும்படி செய்தார். தேவன் கிதியோனை அழைத்ததன் காரணம் இஸ்ரவேலர்களின் சத்துருக்களாகிய மீதியானியரிடமிருந்து அவர்களை விடுவிக்கவே. இதற்காக தேவன் சில அற்புதங்களை செய்து அவருடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்தினார். மீதியானியர்கள் பெரிய கூட்டமாக இருந்தார்கள். கிதியோனுடன் 32,000 பேர் சென்றார்கள். அவர்கள் யுத்தத்திற்கு புறப்பட்டு செல்லும்போது தேவன் கிதியோனிடம், உன் யுத்த வீரர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். நீ வெற்றி பெற்ற பின் என் வீரர்களால் நான் வெற்றி பெற்றேன் என்று நீ சொல்ல ஏதுவாகும். ஆகவே நீ எழுந்து ஜனங்களின் காது கேட்க, உங்களில் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி போக கடவன். அவர்கள் எனக்கு வேண்டியதில்லை என்று சொல்ல சொன்னார். உபாகமம் 20ஆம் அதிகாரத்தில் மோசே கூறுவதை நினைவுபடுத்திக் கொள்வோம். உங்களிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களோடு நீங்கள் யுத்தம் பண்ண போகும்போது உங்கள் நம்பிக்கையை உறுதிப்படுத்த உங்கள் அதிபதிகள் சொல்ல வேண்டியதாவது, ஒரு பெண்ணை நியமித்து கொண்டு அவளை விவாகம் பண்ணாதிருக்கிறவன் எவனோ அவன் யுத்தத்தில் மரித்தால் வேறொருவன் அவளை விவாகம் பண்ண வேண்டியதாகும். அது சரியல்ல. அவன் தன் வீட்டிற்கு திரும்பி போக கடவன். ஒரு திராட்சை தோட்டத்தை நாட்டி அதன் கனியை புசியாதிருந்தால் அவனும் தன் வீட்டிற்கு திரும்பி போக கடவன். ஏனெனில் அவன் யுத்தத்தில் மரித்தால் வேறொருவன் அதை அனுபவிக்க வேண்டியதாகும். அப்படிப்பட்டவர்கள் எங்களுக்கு தேவையில்லை என்பதை போன்ற இன்னும் அநேக காரியங்களை தொகுத்து அளிக்கிறார். தேவன் உங்களோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு செல்லுங்கள் என்பதைத்தான் இங்கே வலியுறுத்துகிறார். இங்கே 32,000 பேரோடு கிதியோன் வீர நடை போட்டு கொண்டிருக்கிறார். அச்சமயம் தேவ ஆவியானவர் இந்த வேத வசனங்களின் அடிப்படையில் செய்ய கிதியோனை தூண்டுகிறார். ஆகவே கிதியோன் எழுந்து, உங்களில் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி வீட்டிற்கு போக கடவன் என்று கூறினார். 22,000 பேர் திரும்பி போய்விட்டனர். மீண்டும் தேவன், கிதியோனே, இன்னும் அதிகமான பேர் உன்னோடு இருக்கிறார்கள். நீ யுத்தத்தில் ஜெயித்த பின் இவர்களின் உதவியை கொண்டு ஜெயித்தேன் என்று நீ நினைப்பாய். ஆகவே அவர்களை உன் முன் இருக்கும் ஆற்றன்றைக்கு நடத்தி கொண்டு போ. அங்கே உனக்காக அவர்களை பிரித்தெடுப்பேன். தண்ணீருக்குள் அவர்கள் இறங்கும் போது நடந்து வந்த தாகத்தினால் தண்ணீரை குடிக்க முந்துவார்கள். தங்கள் கச்சைகளை தளர்த்தி கொண்டு தண்ணீர் குடிக்க குனிகிறவனை ஒரு பக்கத்திலும், மீதியானியரை முறியடிக்க வேண்டும் என்ற நோக்கம் கொண்டவர்களாய் தங்கள் கையால் அள்ளி வாயை கொடுத்து நக்கிக்கொண்டே கடந்து போகிறவர்களை மற்றொரு பக்கமும் நிறுத்து என்றார். 9,700 பேர் தண்ணீர் குடிக்க குனிந்தார்கள். அவர்கள் அனைவரையும் தங்கள் வீட்டிற்கு அனுப்பிவிடு, அவர்கள் நமக்கு தேவையில்லை என்று தேவன் சொல்லிவிட்டார். தண்ணீரை நக்கி குடித்த 300 பேரை கொண்டு மீதியானியரை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார். ஆரம்பத்தில் கிதியோனோடு புறப்பட்ட மனிதரில் இவர்கள் 1% குறைவானவர்களே. இது ஒரு சிறந்த தியான குறிப்பை கொடுக்கிறது. கர்த்தராகிய தேவனை செயல்படவும் செயலாற்றவும் முன்வருகிறதை இங்கு காண்கிறோம். தேவ பக்தியற்ற பெருஞ்சன கூட்டத்தை தேவன் எதிர்பார்ப்பதில்லை. அவர் ஒருபோதும் இப்படிப்பட்டவர்களை கொண்டு செயல்படவில்லை. தங்களை தேவனுக்கு முழுமையாய் அர்ப்பணித்துள்ள ஒரு சிறு கூட்டமே தேவனுக்கு தேவைப்படுகின்றனர். தேவன் அர்ப்பணிப்பற்ற பெருங்கூட்டத்தை உபயோகிப்பதில்லை. தங்களை முழுவதும் அர்ப்பணிக்கும் சிறு கூட்டமே அவருக்கு தேவை. இதைத்தான் கிதியோன் 32,000 வீரர்களிலிருந்து 300 பேராக குறைந்த சம்பவம் நமக்கு எடுத்து கூறுகிறது. கிதியோனின் திட நம்பிக்கையை நிரூபித்த மற்றொரு நிகழ்ச்சி மீதியானியரை வெல்ல மேற்கொண்ட போர் திட்டம் ஆகும். கிதியோனின் வெற்றிக்கு தேவையாயிருந்தவை 3 காரியங்கள். அவை: 1. அளவு கடந்த நம்பிக்கை. 2. அசைக்க முடியாத தைரியம். 3. ஓர் அழகான திட்டம். மீதியானியர் பாளையமிறங்கியிருந்த இடம் ஓர் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கு. அந்த இருளை விளக்க வேண்டுமானால் ஒருவன் தன் கையை முகத்திற்கு நேராக நீட்டினால் கூட காண முடியாது. அந்த அளவு இருள் சூழ்ந்த பகுதி. தேவன் கிதியோனை நோக்கி 300 மனிதரையும் 100 பேராக 3 படைகளாக பிரித்து மீதியானிய சேனையின் வடக்கு, கிழக்கு, மேற்கு திசைகளிலே நிறுத்து என்று சொன்னார். இது கிதியோனுக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட திட்டவட்டமான கட்டளையாகும்.
கிதியோன் அவருடைய வீரர்களுக்கு அதை அப்படியே அறிவித்தார். இங்கு தலைமைத்துவத்தை குறித்த ஒரு பாடமும் உண்டு. கிதியோன் அவர்களிடம், நான் எப்படி செய்கிறேனோ அப்படியே நீங்களும் செய்யுங்கள், நான் சொல்வதையே நீங்களும் சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டார். நான் சொல்வதையே நீ சொல், நான் செய்வதையே நீ செய் என்று சொல்வது ஒரு உண்மையான தலைமைத்துவத்தை குறிக்கிறது. யுத்த வீரர்கள் எல்லாரும் தங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்திருந்தார்கள். தங்கள் இடது கையில் ஒரு வெறும் பானையையும் அந்த பானைக்குள் ஒரு தீவெட்டியை வைத்து பிடித்திருந்தார்கள். அவர்கள் வலது கரத்திலே ஓர் எக்காலம் இருந்தது. கிதியோன் சைகை காட்டின போது எல்லாரும் தங்கள் பானைகளை ஒன்றாக உடைத்து போட்டு தங்கள் தீவெட்டிகளை வெளிப்படுத்தினார்கள். பிறகு தங்களுடைய 300 எக்காலங்களையும் ஒரே நெடுந்தொணியாய் ஊதி, கர்த்தருடைய பட்டயம், கிதியோனின் பட்டயம் என்று ஒரே சத்தமாய் ஆரவாரம் செய்தார்கள். இப்படியாக திசைக்கு 100 பேராக 3 திசைகளிலும் நடைபெற்றது. இப்போது உங்களை ஒரு மீதியானியராக நினைத்து கற்பனை செய்து பாருங்கள். இருட்டில் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் உங்கள் பாளையத்தின் வடக்கிலும் மேற்கிலும் இருந்து 300 தீவெட்டிகளின் வெளிச்சமும் 300 எக்காலங்களின் தொனியும் 300 மனிதரின் பெரும் ஆரவார துணியையும் கேட்டு நீங்கள் விழித்து பார்த்தீர்களானால் என்ன நினைப்பீர்கள்? கிதியோனின் பெரும் சேனையினால் சூழப்பட்டிருக்கிறோம் என்றல்லவா நினைப்பீர்கள்? ஆனால் நமக்கு தெரியும், அவர்கள் தங்களை முற்றிலுமாய் தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்த 300 பேர் மட்டுமே என்று. உங்களில் கொஞ்சம் பேர் 1000 பேர்களை விரட்டுவீர்கள் என்று மோசே லேவியராகமத்தில் சொன்ன தேவ வாக்குத்தத்தம் இங்கு அப்படியே நிறைவேறிற்று. மீதியானியர் கிதியோனின் சேனையால் சூழப்பட்டு விட்டதாக நினைத்தார்கள். அது இருள் நிறைந்த பள்ளத்தாக்கு என்பதை மறந்துவிடாதீர்கள். ஆகவே யார் யார் என்று அறிய முடியாமல் கலக்கமுற்றவர்களாய் ஒருவரை ஒருவர் வெட்ட ஆரம்பித்தார்கள். இந்நேரத்தில் கிதியோனால் திருப்பி அனுப்பிவிடப்பட்ட வீரர்களும் வந்து சேர்ந்து கொண்டார்கள். அவர்கள் மீதியானியரை பள்ளத்தாக்கிலிருந்து ஓடும்படி விரட்டினார்கள். அவர்கள் மீதியானியரை கொன்று குவித்து விட்டார்கள். மீதியானியரின் நாட்டையும் பிடித்து விட்டார்கள். கிதியோன் படையின் வெற்றியை குறித்த ஓர் வசனம், பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடிப்போனார்கள் என்று கூறுகிறது. கிதியோன் தங்களை முற்றிலுமாய் தேவ சித்தத்திற்கு அர்ப்பணித்திருந்த ஒரு சிறு கூட்டத்தை அர்ப்பணிப்பற்ற பெருங்கூட்டத்திலிருந்து பிரித்தெடுத்த காரணம் என்னவென்றால், முற்றிலும் ஒத்துழைக்கும் கூட்டம் அவருக்கு தேவைப்பட்டது. ஒருவேளை 70% மக்கள் பயந்து தங்கள் எக்காலங்களை ஊதவும் தீவெட்டிகளை பிடிக்கவும் ஆர்ப்பரிக்கவும் தவறிப்போய் மற்ற 30% மக்கள் மட்டும் தங்கள் எக்காலங்களை ஊதி தங்கள் தீவெட்டிகளை எரித்து ஆர்ப்பரித்திருந்தால் கிதியோனின் சேனை தோற்று போயிருக்கும். ஆகவே தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தேவையானது என்னவென்றால் பங்கேற்பவர்களின் 100% அர்ப்பணிப்பாகும். பிரியமானவர்களே, இன்றும் தேவன் திருச்சபை விசுவாசிகள் தங்களை முழுவதும் தேவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அர்ப்பணிப்பற்ற பெருங்கூட்டம் தேவனுக்கு தேவையில்லை. தங்களை முற்றிலுமாக கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்து தங்கள் தங்கள் நிலையில் நிற்கும் சிறு கூட்டம் மட்டுமே தேவனுக்கு தேவை. தேவன் நம்மை நிறுத்தின அவரவர் நிலையில் நின்று அவரால் நமக்கு கொடுக்கப்பட்ட வரத்தை அர்ப்பணிப்போடு பயன்படுத்தினால் போதும். அந்தகார சேனைகளை விரட்ட தேவன் பலன் தருவார். அப்பேற்பட்ட அர்ப்பணிப்போடு செயல்பட தேவன் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. ஆமேன். அன்பானவர்களே, நியாயாதிபதிகள் புத்தக ஆய்வு இத்துடன் நிறைவு பெறுகிறது. இந்த நிகழ்ச்சிகளை குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுதி தெரியப்படுத்துங்கள். நாளை முதல் ரூத் என்ற ஒரு அன்பு சரித்திரத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள். எங்கள் முகவரி வேத பாடசாலை, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.